ஏன்னா இப்போ டெக்னாலஜி நிறைய டெலிகம்யூனிகேஷன் நிறைய வந்துருச்சுங்க. 2005 நான் பேசுனீங்கன்னா அது டெலிகம்யூனிகேஷன் தான் வரும். நான் உங்களுக்கு வந்து பேசுன ஒரே இடமே என்னுடைய டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான். அதனால வந்து இன்னைக்கு வந்து டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்தியா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் என்ன சொன்னார், இவர் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய வல்லரசு ஆகும்னு சொன்னார்ல. கண்டிப்பாக சார். அது மாதிரி வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து நல்ல கோர்ஸு பிஜி கோர்ஸும் நல்லா இருக்கும். ஒன்றும் பரவாயில்ல. ஐட்டமைக்கு நன்றி கோவிந்தசாமி சார். இப்போ நம்ம அந்த மனிதவள அமைச்சரோட பேசிட்டு இருந்தோம். என்ன மாதிரி, அதாவது 12வது சொத்து 5ஆண்டு திட்டத்தில் வேற என்னென்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க? முதல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் அவங்க ஃபோக்கஸிங். பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்து இப்போ வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இப்படி நம்ம மாணவர்களுக்கும் மேலாண்மை மாணவர்கள் பேசினா நம்ம பீப்புள் வந்து ஒன்று டிவி தான் நிறைய படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப லெஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து பரிகணத்தோட இன்டார்பரேட் பண்ணிட்டு ஸோ தியரியும் அப்ளிகேஷன் வந்து ஃப்ரெண்ட் 9th எல்லாமே ஸ்கூல் லெவலில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு காலேஜ் லெவலில் கொண்டு வரப்போம். ஆமாம், இது முக்கியமான காரணம் கூட என்ன சொல்கிறேன்னா, இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் மற்ற கல்லூரிகளாக இருக்கட்டும், மாணவர்கள் படிக்கின்ற போது கண்டம் கூட எடுக்க முடியுது. மோர் தென் 90% வச்சிருக்காங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட் இந்த டிகிரிக்கு அப்புறமேட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தொடர்ந்து உரையாடவோ அவங்களுக்கு தெரிஞ்ச வெளிப்படுத்துறதுக்கோ அது போன்றது கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைங்கிறது தான் வேலைவாய்ப்புக்குள்ள 90% அவங்க கிடைக்காததுக்கான காரணம் இருக்கிறாங்க. ஸோ அது ஆரம்ப காலகட்டத்தில் இது மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நிச்சயம் வேலைவாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத வைக்க முடியும் அப்படிங்கிறத திட்டத்தோட நோக்கமாக இருக்க முடியுமா? அதுதான். ஏன்னா ஸ்கில் வந்து டெவலப் வந்து ஸ்கில் செட் வந்து இப்போ வந்து நம்ம கிட்ட இது இல்லை, நாட் எக்ஸ்பெக்டட் இல்லை. ஸோ ஸ்கில் செட் வந்து அட்டாச் பண்ண அகாடமிக்கோட சேர்ந்து வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ என்ன மாதிரியான கோர்சஸ் எடுக்கிறது, எந்த மாதிரியான ஸ்கில் செட் இருந்தால் நாளைக்கு வந்து நம்ம வந்து எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இதனால வந்து என்னாச்சுன்னா சில பேர் வந்து அந்த ஸ்கில் செட் இருந்தால் நாளைக்கு வந்து அவங்க சுயத்தொழில் வாய்ப்புகள், அதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தோட்ட நிதி திட்டத்துக்கு அழைப்பு காத்திருப்பீங்க. வணக்கம். ஹலோ சார். வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சிதம்பரம் ஃப்ரம் ராஜ்குமார் சார். சிதம்பரம் பேரா? ராஜ்குமார் சார். சரி சார், சொல்லுங்க ராஜ்குமார். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க ராஜ்குமார். சரி, கட் ஆஃப் 167.25 சார். 160.2. ஓகே. என்ன மாதிரி காலேஜ் வரீங்க சார்? என்ன கேட்டகரியில் வரீங்க? என்ன மேஜரில் வரீங்க சார்? ட்ரிபிள் இருக்கீங்க சார். எம்பிசி சார். எம்பிசி. எந்த காலேஜ், எந்த பக்கம் போட்டு எந்த பகுதியில் காலேஜ் அப்ளை பண்ணிருக்கீங்க நீங்கள்? சார் எந்த பகுதி காலேஜ்? சென்னை காலேஜ் அப்ளை பண்ணுவீங்களா இல்லை திருச்சி சைடு அப்ளை பண்ணுவீங்களா? சென்னை சார். சென்னை கிடைக்குங்க. ட்ரிபிள் கோர்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். நன்றி. அழைத்தமைக்கு நன்றி ராஜ்குமார். ட்ரிபிள் படித்து என்ன வேலை வாய்ப்புகள் இருக்கும்? நல்லா இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் இன்ஜினியரிங்கு, ஹைட்ராலிக் பவர் இன்ஜினியரிங், நம்ம வந்து எனர்ஜி ரிசோர்ஸஸ். இப்போ சோலார் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து எதிர்காலமே இப்போ வந்து நம்ம வந்து சோலார் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து ஜல்லி கல்லில் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் பண்ணுங்க இப்போ லாஸ்ட் வீக் தான். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மின்சார பட்டா வரும்னு சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ ஜல்லிக்கு வச்சு ஜெனரேட்டர் வச்சு நான் வந்து கரண்ட்டை வந்து நான் இது பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன், இதை வீட்டுக்கு நான் அட்டம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவரும் ஒரு முனைவர் செல்வராஜன் சொல்லிட்டு ஒரு கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறாரு. 3 வருஷமா வந்து அதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு இப்போ வந்து அவர் கண்டுபிடிச்சிருந்தாரு. அதோட பேட்டர்ன் வந்து அப்ளை பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் வீக் சொன்னார். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒன்றிக்கு இந்த மாதிரி. இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ எப்படி வந்து சயின்ஸில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி வந்து இன்ஜினியரிங் பற்றின வந்து மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் வந்து ரொம்ப முக்கியம். அழைப்பு காத்திருக்கீங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். சார் வணக்கம். நான் வந்து விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார். பேர் என்ன? ராம்குமார். ராம்குமார். ஆமாம் சார். கட்டாச்சு என்ன ராம்குமார்? 181.5. என்ன கேட்டகரியில் வரீங்க? டிசி சார். பிசி. சரி, எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறத முடிவு பண்ணிருக்கீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க ராம்குமார். சார், கோயம்புத்தூர் சைடு என்னுடைய கட் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்ல காலேஜ் கிடைக்குமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ் சார். நல்ல காலேஜ் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் வந்து விருதுநகர் மாவட்டங்களா? ஆமாம் சார். நான் ஒன்றும் பிரச்சனை, நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். அழைத்தமைக்கு நன்றி ராம்குமார். இப்போ முதல்ல நம்ம பேசிக்கிட்டு இருந்த மாதிரி வெளிநாடுகளில் வந்து படிக்கின்ற பொழுது வேலைவாய்ப்புகள் அதை சார்ந்து என்ன படிக்கிறாங்களோ அதை டைரக்டாக ப்ராக்டிக்கலாக செய்கிறாங்க. இப்போ நம்மளுடைய கல்வி முறையில் பார்த்தா இப்போ எலக்ட்ரானிக்ஸ்
படிக்கிற இசிஇ படிக்கிற மாணவர்கள் இப்போ ஒரு செல் எடுத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு பிரிச்சு பார்க்கறது தெரியாது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா நேரம் கடைக்கு தான் போறாங்க. இப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற மாணவர்கள் வந்து வீட்டில் ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு, வாஷிங் மிஷின் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு இவன் டிப்ளமோ படிச்சவங்கள்ட்ட தான் கொடுத்து அவங்க கரி பண்ற சூழல் இருக்கு. பட் இன்ஜினியர் அப்படிங்கிற கெப்பாசிட்டியை வந்து அகாடமிக் முறை தர்றதில்லை. அதுதான் கரிக்குலம் வந்து ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் தியரி ஓரியன்டட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு மேலே கூட என் கல்லூரியில் கிளாஸ் எடுக்கும்போது மொபைல் கம்ப்யூட்டிங் ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மொபைலுடைய பேட்டரி சார்ஜ் என்னன்னு கூட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியல. ஸோ அந்த வந்து பேசிக் இன்ஃபர்மேஷனை வந்து தெரியாமல் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் தேவை. என்ன வந்து படிக்கிறாங்களோ அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட அப்ளிகேஷன்ஸ். ஏன்னா இன்ஜினியரிங்னா என்ன ஆக்சுவலாக அப்ளிகேஷன் வரும். அப்ளிகேஷன் என்ன படிக்கிறாங்களோ அதை செய்முறையோட தொடர்பு படுத்தி தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் என்ன ஒன்று பண்ணுறது வந்து அதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு காலத்தில் 10 பேர் நாங்களாம் படிக்கும்போது ஏன்னா ஒரு செய்தி சேவைக்கு நாங்கள் வந்து லைப்ரரி போவோம். பட் இன்னைக்கு வந்து எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஆன் தி இன்டர்நெட். நம்ம வீட்டில் வந்து நம்ம டேபிள் மேலே இன்டர்நெட் இருக்குது. ஆல் இன்ஃபர்மேஷன் அவைலபிள். பட் அதெல்லாம் நம்ம வந்து இன்டர்நெட் ஷுட் பி யூஸ்டு ஃபார் தி பெட்டர்மெண்ட் ஆஃப் யுவர் நாலேஜ். So that you can know what is the application and what is the further development. Latest technology எல்லாம் பூரா anything is coming on internet. So அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் முக்கியம் நமக்கு. ஸோ இன்டர்நெட் வந்து யூட்டிலைசேஷன் வந்து பாருங்க, இன்ஃபர்மேஷன் டிசிமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி